இவருடைய வாழ்த்துதல்கள் எங்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். உறவு வட்டம், நட்பு வட்டத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் மன ரீதியாக உடல் ரீதியாக போயிருக்கும் பயணங்களை ஊக்கமளிக்கும் வகையில் தேர்தலுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வருகிறது வாழ்க்கையை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை ராமச்சந்திரனுடைய மகள்வழியாக இருந்ததாலும் நடைமுறையுடைய வழிகாட்டுதல் சமூக அக்கறையோடு சமூக நீதியின் நம்பிக்கையோடு இந்த வாழ்நாளில் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு உதவுகிற ஒரு சூழ்நிலையை நானே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு செயற்கை ரீதியாக எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. செயற்கை மாட்டேன், தண்ணீர் மாட்டேன், எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. ஆனால் இது நான் உடல் அளவுக்கு இருக்கிறேன். அப்பொழுது நான் மருத்துவரிடம் சென்று இதை பரிசோதிக்கும் போது அவர் சொல்றது, நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போது சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி குடிக்கல, குறிப்பிட்ட நேரத்தில் சிறுநீர் கழிக்கல, சிறுநீர் காலை கடன்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யலை, அன்டயத்தில் நிறைய சாப்பிட்ருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் சமூக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற போது, பயணத்தின் போது அந்த செயல்களெல்லாம் செய்ய முடியாமல் செய்திருக்கலாம், இருந்திருப்பீங்க. மீட்டிங்கு போயிருப்பீங்க, நைட்டு 11 மணி 12 மணி ஆகும். செந்தூர் பாண்டிக்கெல்லாம் தெரியும், என் கூட அவன் பயணித்தவன். 11-11:30 மணிக்கு மீட்டிங் முடியும். எங்கள் போடியினுடைய எண்ணத்தில் இருப்போம். அங்கே நைட்டு பசி பயங்கரமாக பசிக்கும். அவன் இங்கே நைட்டு பிரியாணி போடுவேன், நல்ல ஒரு கட்டு கட்டிடுவோம். இது மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டது, நேரத்தில் சாப்பிடாதது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த 40 வருஷம் கழித்து உங்களுக்கு பாதிச்சிருக்கு. அதனால் நீ அந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சமூக வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு உடல்நல பாதுகாப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சமூக பணியை செய்யணும். அப்போ தான் தொடர்ந்து செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நோய்வாய்ப்பட்டு மாட்டிக்கிறீங்க. இதை நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள் என்று என்னுடைய மருத்துவர் சொன்னார். அதைத்தான் நான் இப்பொழுது உங்கள் வகையில் சொல்லுகிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்போ வந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 95% இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோடு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பயணித்தவங்க தான். வயசானவர்களாக இருக்கலாம், சின்ன பையங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சமூக உணர்வோடு இருக்கக்கூடிய இவங்க. நீங்கள் இந்த அறிவுரையை மனசில் வச்சுக்கோங்க. இதை தாண்டித்தான் உங்கள் குடும்பம், உங்களுக்கான உடல் நலத்தை தாண்டி நீங்கள் சமூக சேவை செய்யணும். இல்லைன்னா பிற்காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சமூக சேவையை செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், எழுத முடியலை, வாசிக்க முடியலை. தினம் 50 பக்கம் படிக்கிறவன், தினம் ஒரு 20 பக்கம் எழுதுகிறவன், எழுத முடியலை, அப்படி ஆகிப்போச்சு. இப்போ தான் நான் எழுதுகிறேன், படிக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு 3-4 வருடம் கழித்து தான் நான் எழுதுகிறேன். எழுத்தெல்லாம் ரொம்ப மணிமணியாக எழுதுவேன். இப்போ தான் எழுத்து பழகிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் சமூகத்திற்கான பாடுபடுகிற யாராக இருந்தாலும் கொஞ்சம் சமூக அக்கறையோடு உடல் நலத்தையும் பார்த்துக்கிறணும். அது முக்கியமான விஷயம். 2வது, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக
எந்த இயக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் பார்வை வந்து அரசியல் பார்வை இருக்கணும். ஏன்னா அரசியல் ரீதியான பார்வை இல்லாத எந்த சமூக இயக்கமும் முன்னேறாது. ஏன்னா இதை வந்து டாக்டர் ராமதாஸ்கிட்டையும் திருமாவளவன்ட்டையும் என்னோடு பயணித்த காலத்தில் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் அவர் வெறும் மருத்துவர். காலையில் திண்டிவனத்தில் ஒரு கிளினிக்கில் போய் உட்கார்ந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் கிளினிக்கில் தான் இருப்பார். அரசியல் ரீதியாக அவர்கிட்ட போய் சந்தித்து பேசணும்னா நீங்கள் தேவர் சமூக இளைஞர்களை எப்படி ஒருமுறைப்படுத்தினீங்க, எப்படிலாம் செஞ்சீங்கன்னு அவர் எங்ககிட்ட கேட்டவர். இன்றைக்கி அவருடைய நிலை அரசியல் ரீதியாக தவிர்க்க முடியாது, தமிழ்நாட்டு அரசியல் தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு. திருமாவளவன் அப்படி தான். எங்களோடு நண்பருக்கு வந்திருக்கல, எல்லா நண்பர்களாக வந்திருக்காங்க. என்னுடைய அறையில் எல்லாரும் உட்காந்து விவாதம் பண்ணுவோம். எப்படி வந்து அரசியலில் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடிவு காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அவருக்கான முயற்சிகளில் பின்புலமாக இருந்தவங்க. இன்றைக்கி அவருடைய நிலைமை என்னென்னா, அவரை தாண்டி அரசியல் இல்லை தமிழ்நாட்டு அரசியலில். ஆனால் இதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட நம் சமூக அமைப்புகள், முக்குலத்தோர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மறவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, கல்லர் அமைப்பாக இருந்தாலும் சரி, ஆமடியின் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஆனால் அரசியல் பார்வை இல்லாதனால ஒரு லெவலுக்கு மேலே வரவே முடியலை, வரல. அதனால் எந்த அமைப்பில் இருந்தாலும் நமக்கான அரசியல் பார்வை வேணும். கல்வியில் முன்னேறணும், வேலை வாய்ப்பில் முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும். இதையும் தாண்டி அரசியலில் நமக்கான இடஒதுக்கீடு வேணும். அது முக்கியமானது. அந்த பார்வை இருக்கணும். ஆனால் அந்த பார்வை நிறைய பேர் நமக்கு இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மதுரை மாவட்டம், மதுரைன்னு சொன்னீங்கன்னா மதுரை பாராளுமன்றத்தில் யார் அதிகமாக இருக்காங்க? முக்குலத்தோர் அதிகமாக இருக்காங்களா? எந்த கட்சிக்காரனும் முக்குலத்தோர் தான் வேட்பாளரை போடலைன்னா தோக்கடிக்கணும். நாம் வந்து ஜெயிக்க முடியலைனாலும் தோக்கடிக்கிற நிலையை உருவாக்குற அளவுக்காவது நம்மளை வந்து அரசியல் படுத்திக்கிறோம். இது வந்து நாடார் சமூகத்தில் இருக்குது. நீங்கள் தூத்துக்குடியில் போய் நீங்கள் வேறு சமூகத்தை நிறுத்தி பாருங்கள், ஜெயிக்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. அது கனிமொழியாக இருந்தாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சரி, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிற்க முடியும். அது மாதிரியான சூழலை முக்குலத்தோர் சமுதாயத்திற்கான அரசியலாக இப்போ இந்த சமூகத்தில் இப்போ உசலம்பட்டின்னு சொன்னீங்கன்னா பிரமலைக்கு எல்லாரும் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்கள தான் வேட்பாளரை போட முடியும். வேறு யாரை போட்டாலும் தோக்கடிச்சிடுவாங்க. ஆனால் ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒதுக்கீடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போயிடுச்சு. உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கான பங்கேற்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா உங்களுடைய கோரிக்கைகள் வெளியே வராது. அப்போ அரசியல் ரீதியான பார்வை அவசியம் வேணும். அதனால் நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அதை தாண்டி அரசியல் ரீதியான சிந்தனை அவசியம் வேணும். அதனால் கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு அதையும் தாண்டி, இதை தாண்டி நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. இதை தாண்டி அரசியலுக்கான இடஒதுக்கீடு, அரசியலுக்கான நமக்கான பார்வை, அரசியலில் நம்முடைய பங்கு, இதை எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, அது இந்திய தேசிய இயக்கமாக இருந்தாலும் சரி, நமக்கான பங்கை உரிய முறையில் பெற்றுத் தருவதற்கான போராட்ட களமாக இளைஞர் சமூகம் மாறணும். அதுதான் என்னுடைய பிறந்த நாளிலே உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோளாக வைக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் யார் வந்து எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கணக்கெடுப்பை நண்பர்களோடு சேர்ந்து, உறவினரோடு சேர்ந்து தயாரித்து கொண்டு இருக்கிறோம். பஞ்சாயத்து வாரியாக, ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக அந்த பஞ்சாயத்தில் யார் கூட இருக்கா, இந்த பஞ்சாயத்தில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு நம்ம மார்ச் 15க்குள்ளே வந்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். அதை வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட கொடுக்க போகிறோம். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இந்த சமூகம் அதிகமாக இருக்கிறது, இவங்களை நிறுத்தினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பின்புலமாக நிற்போம், இல்லைன்னா உங்களை தோக்கடிப்போம். இது எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நமக்கான பங்கீடு, அரசியல் பங்கீடு இல்லைன்னா நம்ம முன்னேறவே முடியாது. அந்த வகையில் உங்களுடைய
அரசியல் பார்வையை கூர்மைப்படுத்த வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை மீண்டும் ஊக்கப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.